ஏன் தனிக்கட்சி வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்றளவும் எந்த தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை என்று சொன்னாலும் நம்முடைய தமிழகத்திலே வாக்காளர் பட்டியலிலும் வாக்கு எண்ணிக்கைகளிலும் ஒவ்வொரு முறை தோல்வியுற்றாலும் அவர்களுடைய வாக்கு எங்கோ சென்று கொண்டிருக்கிறது. அதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய தனி கட்சி என்று சொன்னால் இதை விட வேறு சான்று உங்களுக்கு தேவையில்லை தோழர்களே. எங்களுக்கு ஆட்சி முக்கியமல்ல, அதைவிட வாக்காளர்களினுடைய ஒருமித்த உணர்வும் அந்த வாழ்க்கையும் தான் முக்கியம் என்று தனி கட்சியாக ஒருவர் நிற்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் தனி கட்சி. மக்களினுடைய வாழ்க்கையிலே உயர்ந்து நிற்பதே தனி கட்சியாகத்தான் இருக்க முடியும். நான் ஆட்சியிலே இருக்கிறேன், நீ கூட்டணி வைத்தால் எனக்கு அந்த ஆட்சி கிடைக்கும், ஆனால் எனக்கு தேவையில்லை. நாங்கள் பெரும்பான்மையாகப்பட்டவராக இருந்தாலும் சரி, சிறுபான்மையினராகப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய கருத்து முன்னிற்க வேண்டும், என் மக்கள் முயர் பெற வேண்டும் என்று சொன்னால் நான் தனி கட்சியாக இருந்தால் மட்டும்தான் அது நிலை பெற வேண்டும் என்கிறாரே. அதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம், இன்றைய நாட்டிலே தேவை தனி கட்சி என்று.